Hi viewers, welcome to Aathu Samayal. இன்னைக்கு வந்து சிம்பிள் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்லைஸ்டு சீஸ் வச்சு எப்படி பண்றது அப்படின்றத இப்போ இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். நான் 100% ஹோல் வீட் பிரெட் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ சாஸ், அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி எடுத்திருக்கேன், நீங்கள் வெண்ணெய் எடுத்திருக்கேன், நான் வந்து டொமேட்டோ கெச்சப் இது தான் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்ன சாலட்ஸ் வேணுமோ எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அமுல் ஸ்லைஸ்டு சீஸ் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இது இப்போ ப்ரெட் எப்படி இப்போ பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கோங்க. எந்த ப்ரெட் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெண்ணெய் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சீஸ் வைக்கிறதுனால நான் வந்து பட்டர் கொஞ்சமாக தான் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ அது மேலேயே நான் வந்து சாஸை நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு வந்து இந்த க்ரீன் சட்னி மட்டும்தான். ஸோ அதுலேயே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் மிளகு, ஒரு 4-5 மிளகு போட்டு அரைச்சி அப்படியே நான் வச்சுட்டேன். இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன இன்க்ரீடியண்ட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இதை போட்டு அரைச்சிங்கன்னா சாண்ட்விச் நல்லாயிருக்கும். அதுதான் காரத்துக்கு. அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன சாலட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் சாண்ட்விச்சில் வச்சு சீஸ் வச்சு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் டோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இது நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங், மார்னிங் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஸ்லைஸ்டு சீஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம மேலே பட்டர் அப்ளை பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இஃப் சப்போஸ் செடார் சீஸ் ப்ராசஸ்டு சீஸாக இருந்ததுன்னா அதை கிரேட் பண்ணி கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க. இப்போ நான் வந்து டோஸ்டரில் வச்சு நான் இப்படி எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் வேணும்னா தவாவில் வச்சு கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் சாண்ட்விச் ரெசிபி. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. அது பீஸா கட்டர் வச்சுருந்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நைஃப்பில் வச்சு கட் பண்ணி நீங்கள் எடுத்து சாஸ் வேணும்னா நீங்கள் அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். சிம்பிள் சாண்ட்விச் இப்போது ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த ரெசிபியில் நான் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.